ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் கார்த்திக், ஆர்த்தோபெடிக் சர்ஜன், புக்ரா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மூட்டு தேய்மானத்தை பற்றி, அதாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ. அதில் பார்த்துட்டிங்கன்னா என் ஸ்டேஜ் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதாவது 4வது ஸ்டேஜில் இருக்கிற மூட்டு தேய்மானத்துக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான். ஆனால் இப்போது காமனாக மக்கள் மத்தியில் என்னென்னா, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாலே லாங் ஸ்டாண்டிங்காக அந்த பெயின் இருந்துகிட்டே இருக்கும், ரெக்கவரி டைம் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும், அந்த மாதிரி ஒரு காமன் மித்து இருக்கனால யாருமே இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் அது வந்து அப்படி கிடையாது. இப்போ இருக்க அட்வான்ஸ்டு நீ இம்ப்ளான்ஸை வச்சு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணுறதுனால நெக்ஸ்ட் டேவே பேஷண்ட்டை நடக்க வச்சிடறோம், படி ஏற வச்சிடறோம். வித்தின் 1 மந்த்தில் வந்து அவங்க டிரைவிங் பண்ணுறது, மற்ற ரொட்டீன் ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் வித்தின் 3 to 4 மந்த்ஸில் அவங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு திரும்ப போயிடலாம். ஃபார்மிங் பண்ணுறவங்க, அதாவது விவசாயம் பண்ணுறவங்க, அவங்க விவசாய வேலைக்கு திரும்ப போயிடலாம். சர்ஜரியோட பயத்தினால நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வலியோடு எடுத்து வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தைரியமாக பண்ணிக்கிட்டு உங்கள் பழைய ரொட்டீன் லைஃபுக்கு திரும்பலாம். தேங்க்யூ.